Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தமே எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 46,120 இருந்தால் நம்ம 4600 கால் ஆப்ஷன் அண்ட் 4600 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 950 to 945 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சலாம். ஒன்ஸ் ஆன் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆனால் நம்ம கால் பிரேக் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 945 என்ன ப்ரைஸ் இருக்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோபோல நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ ட்ரேடிங்ஸ் அதை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா February 14 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,732 இருக்குது. நம்ம 45,700 கால் ஆப்ஷன் அண்ட் 45,700 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாங்க. தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் ஃபியூச்சர் சார்ட்டில் ஃபீட் பண்ண போகிறோம். இங்கே பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். இங்கே சிபிஎல்ல பி மாற்றிக்கணும். நம்ம இப்போ ரோபோவில் ஃபீட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ரோடைப் எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன் நம்பர் ஆஃப் லாட்ஸ் 200 லாட் சைஸ் 15 ட்ரை மெத்தட் பை ஒன்லி மோர் நார்மல் ஆக்டிவ் ஆட்டோமோடைலைஸ் ப்ளூ சிக்னல் லிமிட் 100 தரோம். சேம் லைக் நம்ம புட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நமக்கு 7,500 rupees தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 75,000 வச்சிருக்கலாம். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட்டுக்கு நீங்கள் 250 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 200 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 50,000 தரப்போகிறோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆனால் நமக்கு ஆல்ரெடி ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000க்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் தி கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் தெரியும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எடுத்து கேப் டவுன் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ செல் என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ 45,000 மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்திருக்கு. 48. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு இப்போ நமக்கு. ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 51,900 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 703.8 தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 721.1. ஸோ இங்கே ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 51,900 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிடிச்ச தேங்க்யூ.